நாமக்கல் சின்ன முதலைப்பட்டியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை மாநகராட்சி பணியாளர்கள் முறையாக மூடாமல் சென்ற நிலையில் அதில் 4 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்தார். புத்தாண்டுக்கு முந்தைய நாள் குடியிருப்புகளுக்கு நடுவே பள்ளம் தோண்டிய தொழிலாளர்கள் அதில் நீர் ஊற்றெடுத்து தேங்க தொடங்கியதால் பணிகளை நிறுத்தி சுற்றிலும் பாதுகாப்பு தடுப்பு எதையும் அமைக்காமல் அப்படியே விட்டுச் சென்றுள்ளனர். மறுநாள் புத்தாண்டு என்பதால் பணியாளர்கள் வராத நிலையில் திறந்து கிடந்த பள்ளத்தில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த ரோஹித் என்ற சிறுவன் தவறி விழுந்துள்ளார். சிறுவன் தவறி விழுந்ததை அறியாமல் பெற்றோர் அவரை பல இடங்களிலும் தேடி பின்னர் சந்தேகப்பட்டு பள்ளத்தை சோதனை செய்தபோது உடல் அதில் கிடந்துள்ளது. இதுகுறித்த செய்தி வெளியே கசிய தொடங்கியதும் அவசரமாக ரோஹித்தின் பெற்றோரை அழைத்த மாநகராட்சி ஆணையர் சிவகுமார் அவர்களுக்கு இழப்பீடாக 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.